வணக்கம். இந்த வீடியோவில் குண்டு நெல் ரகத்தை பற்றி பார்க்க போகிறோம். 2 குண்டு நெல் ரகம் சிறந்த நெல் ரகமாக வந்திருக்கு. அதுதான் நாங்கள் ஒரு நெல் ரகத்தை குருவைக்கு பயன்படுத்த போகிறோம். இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுக்கு சொன்னது 2 குண்டு நெல் ரகம் சொன்னாங்க. ஒன்று டிபிஎஸ் 5, ஒன்று ஏஎஸ்சி 16 குண்டு நெல் ரகம். இந்த ஏஎஸ்சி 16 குண்டு நெல் ரகங்கிறது நாங்கள் போன குருவைக்கே பயன்படுத்தியிருந்தோம், 2 குருவைக்கே. அதனால் அதை பற்றி தெரியும். டிபிஎஸ் 5 நெல் ரகம் எங்கள் பக்கத்து ஃபீல்டில் பயன்படுத்தியிருந்தாங்க. அதை பற்றியும் ஓரளவுக்கு எங்களுக்கு தெரியும். ஏன்னா 2 இதுவுமே மேவரப்பு கீழ்வரப்புனால 2 நெல் ரகத்துக்கும் வித்தியாசம் நல்லாவே தெரியும். அதனால தான் இந்த வீடியோ. நீங்களும் உங்கள் ஏரியாவில் கேட்டு விசாரித்து ஏதோ ஒரு நெல் ரகத்தை பயன்பெறுங்க, போடுங்க. நல்லாவே பார்த்துருக்கோம். ரிசல்ட் நல்லாவே தெரியும். டிபிஎஸ் 5 நெல் ரகத்தை பற்றி பார்ப்போம். நாங்கள் இந்த குருவைக்கு பயன்படுத்தலான் இருக்குது டிபிஎஸ் 5 நெல் ரகம் தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி எல்லாமே ஏஎஸ்சி 16 குண்டு நெல் ரகம் தான் நாங்கள் பயன்படுத்தியிருந்தோம். டிபிஎஸ் 5 குண்டு நெல் ரகம் கலப்பாக ஏஎஸ்சி 16லேருந்தும் ஏடிடி 37லேருந்து கலந்து எடுத்துருக்கு தான் டிபிஎஸ் 5 நெல் ரகம். அதோட வயது 120 நாள் வருது வயது. அது கூட 5 நாள் 10 நாள் கூடையும் போக வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு அடுத்ததாக மகசூல் பார்க்குறப்ப 6300 கிலோ ஹெக்டருக்கு வருது. இதில் நம்ம செடி நல்லா தூர் கொஞ்சம் ஓரளவுக்கு தாங்கி நிற்கும், சாயாது, படுக்காது. அதே ஏஎஸ்சி 16 குண்டு நெல் ரகம் படுத்துகிறோம். அதனால் இது ஒரு ப்ளஸ்ஸாக சாயாமல் இருக்கிறது டிபிஎஸ் 5 இருக்குது. அதுக்கு அடுத்ததாக நம்ம பார்க்குறப்ப இதில் இலை சுருட்டு புழு பாதிப்பும் இருக்குது, தண்டு துளைப்பான் பாதிப்பும் இருக்குது. ஏஎஸ்சி 16 குண்டு நெல் ரகத்தோட இதில் பாதிப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதனால் இது ஒரு பெட்டராக இருக்குது. வயது தான் 10 நாள் கூட போகுது அந்த நெல் ரகத்தோட. அதுக்கு அடுத்ததாக இதில் பார்க்குறப்ப டிபிஎஸ் 5 நல்லா தூர் ஸ்ட்ரைட்டாக நிற்கிது. ஏஎஸ்சி 16 அப்படியே படுத்துறது. ஓரளவுக்கு அந்த டைமில் மழையோ ஒரு காற்றோ வந்ததுன்னா படுத்துடுது, கருது வர ஸ்டேஜில். அதனால் டிபிஎஸ் 5 ஓரளவுக்கு பெட்டராக இருக்குது. அதுக்கு அடுத்ததாக ஏஎஸ்சி 16 குண்டு நெல் ரகத்தை பற்றி பார்ப்போம். இந்த ஏஎஸ்சி 16 குண்டு நெல் ரகம் ஒரு 110 நாளுங்கிறது, இது ஒரு 105 நாள்லேருந்து 110 நாளுக்குள்ளே இது அறுவடைக்கு தயாராகும். அது 120 நாள் டிபிஎஸ் 5. இது ஒரு 110 நாள் 115 நாளில் இது அறுவடைக்கு தயாராகும் ஏஎஸ்சி 16 குண்டு நெல். இது இதில் இலை சுருட்டு புழு பாதிப்பும் இருந்தது, தண்டு துளைப்பான் பாதிப்பும் இருந்தது. அந்த இரண்டுக்கும் நாங்கள் என்ன மருந்து அடித்தோன்னு தனியாக வீடியோவாக போடுறேன். இந்த ஏஎஸ்சி 16 குண்டு நெல் ரகம் மகசூல் படி பார்க்குறப்ப ஒரு ஹெக்டருக்கு 5600 கிலோ மகசூல் வருது. முன்ன பின்ன நம்ம பயிர் இது வரையும் செய்யாத காடாக இருந்ததுன்னா அந்த 5600 கிலோவுக்கு மேலே மகசூல் வருது. அதே பயிர் பண்ண காட்டில் பார்க்குறப்ப அந்த 5600 கிலோவுக்கு கம்மியாக தான் கொஞ்சம் மகசூல் வருது. அப்படி கம்மியாக வர்றதுங்கிறப்ப நம்ம அடியிலே சீக்கிரம் பயிர் தலையணுன்ட்டு நெல் நுண்ணூட்ட சத்து அது பயன்படுத்தணும். இல்லாட்டினா எஃப்எம்சியில் உள்ள நியூட்ரோமேக்ஸை பயன்படுத்தணும். பயிர் சீக்கிரமே அப்போ தான் வேர் பிடிக்கும். இல்லாட்டினா வேர் பிடிக்காது, தலையை கஷ்டப்படும். அதுவும் இல்லாமல் இந்த 2 நெல் ரகத்துக்குமே வெயில் ஜாஸ்தி இருக்கணும். அப்போ தான் இந்த நெல் ரகம் நல்லா சூட்டாகி வரும். அதனால தான் இது நம்ம இப்போ அக்டோபர் மாதத்துலேருந்து பயன்படுத்தாமல் ஜனவரி மாதத்துக்கு அப்புறம் நாற்று போட்டு பயன்படுத்துகிறாங்க. இது சம்பா பட்டத்துக்கு ஏற்றது அல்ல.
அதனால தான் நம்ம குருவைக்கு நல்லா வெயில் இருக்கிறதுனால குருவைக்கு மட்டும் வந்து இந்த 2 நெல் ரகத்தையும் நம்ம வந்து பயன்படுத்துகிறோம். குறைஞ்சது ஒரு 38 மூட்டை வந்து எடுக்கலாம். நல்லா வந்து நீங்கள் உங்கள் வயலை வந்து கவனிச்சிங்கன்னா இந்த ஏஎஸ்சி 16 குண்டு நெல் ரகத்தில் நீங்கள் ஒரு 38 மூட்டை வந்து எடுக்கலாம். அதே டிபிஎஸ் 5 நீங்கள் பார்க்குறப்ப நீங்கள் ஒரு 40 மூட்டை வந்து மகசூல் வந்து எடுக்கலாம். ஆனால் இரண்டுலேயுமே வந்து தண்டு துளைப்பான், இலை சுருட்டு புழு அதோட பாதிப்பு வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும். அதுக்கு நம்ம 2 மருந்து அடிக்கிற மாதிரி வந்து வரும். அதை வந்து பார்த்துக்கணும். அதுக்கு அடுத்ததாக ஆரம்பத்திலே பயிர் தேங்காமல் இந்த 2 நல் ரகத்தையும் கொண்டு வந்துடணும். ஏன்னா பயிர் தேங்குனுச்சுன்னா கடைசி வரையும் அந்த தாவலை வந்து தேங்கியே தான் வந்துருக்கு. நம்ம உரம் போட்டு கொண்டு வந்தாலும் அந்த பாதிப்பு வந்து அறுக்கிற வரையுமே அந்த பாதிப்பு வந்து தெரியுது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து பயிரை வந்து தேங்காமல் கொண்டு வரணும்னு பாருங்கள். அதுக்கு அடுத்ததாக நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது சாஞ்சு இருக்கிறது வெள்ளை பொன்னி. இந்த வெள்ளை பொன்னி பார்க்குறப்ப எங்கே வெள்ளை பொன்னி நடவு செஞ்சுருக்காங்களோ அங்கே மோஸ்ட்லி வந்து இப்போ சாஞ்சிருக்கு. அந்த வெள்ளை பொன்னியை பற்றி அடுத்த வீடியோவை வந்து நான் போடுறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் கருத்தையும் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். நன்றி.